பொன்மனச்சம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை அவைகளை பதிய வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதி மேலாண்மை ஒரு புதிய அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் முதல் 100 நாட்களில் மிக முக்கியமானவை. அந்த 100 நாட்களில்தான் புதிய அரசின் கொள்கைகள், நோக்கம் போன்றவை தெளிவாக்கப்பட்டு அந்த அரசை எடுக்கும் புதிய முயற்சிகள், அதை அடைய பயணிக்கும் பாதை, இவையெல்லாம் தீர்மானிக்கப்படும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலீடுகளும் ஈர்க்கப்படும். அதனால்தான் பெரும்பாலும் புதிய அரசுகள் 100 நாள் செயல் திட்டங்களை வெளியிடுவதும் அதனைத் தொடர்ந்து கண்காணித்து இலக்குகளை அடைய முயற்சிப்பதும் வழக்கம். அப்படி அமையும் புதிய அரசுகள் ஏற்கனவே உள்ள நிதிநிலையை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறது. அதில் குறிப்பிட்டுள்ள குறைகளை நிறைவு செய்து தாங்கள் உறுதியளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யும். இதுபோன்ற வெள்ளை அறிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதும் வெளியிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வெளியிடப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழக வெற்றி கழக அரசும் வெளியிடப்பட்டுள்ளது. இதை வருங்கால திட்டங்களை வகுக்க ஒரு அடித்தளமாக பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றாகும். இந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டின் கடன் சுமை 13,18,000 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும், வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவு 78,324 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு கொரோனா பாதித்த ஆண்டில் கூட இந்த அளவு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோல வட்டி சுமை அதிகமாகிவிட்டது என்றும், மாநில சொந்த வரி வருவாய் மாநிலத்தில் மொத்த உற்பத்தி மதிப்பில் மிகவும் குறைந்து விட்டது என்றும் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த வெள்ளை அறிக்கையில் மாநில வரி வருவாயில் கணிசமாக கசிவுகள் மற்றும் இழப்புகள் உள்ளது என்றும், அதை சரி செய்து வருவாயை உயர்த்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். வருவாய் செலவை கட்டுப்படுத்த சிறந்த மேலாண்மை மூலம் செலவை கட்டுப்படுத்துவோம் என்றும், பொதுத்துறை நிறுவனங்களில் சீரமைப்பு செய்ய உதவுவதாகவும் கூறியுள்ளீர்கள். ஆனால் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட அறிக்கையை பார்க்கும்போது நீங்கள் கூறிய எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. குறிப்பாக நிதி மேலாண்மை பாதையை சரிபடுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உதாரணமாக 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,29,579 கோடி என்றும், 2026-27 திருத்த பட்ஜெட்டில் சொந்த வருவாய் ரூபாய் 2,26,740 கோடி என்றும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதாவது இடைக்கால அறிக்கை விட உங்களுடைய அரசு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,890 கோடி குறைந்துவிட்டது. எனது கேள்வி, நீங்கள் வெள்ளை அறிக்கையில் இந்த வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு மதுபானத்திற்கு தற்போது போடப்பட்டுள்ள ஆயத்தீர்வை வரியால் 1000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்பதும், சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிம வளம் போன்றவற்றில் சீரமைப்பு செய்து அதன் மூலம் 15,000 கோடி ரூபாய் கூடுதலாக பெறுவோம் என்றும் கூறியுள்ளீர்கள். அடுத்த 6 மாதம் என எடுத்துக்கொண்டாலும் இவையெல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் 8,000 கோடி கூடுதலாக பெறப்பட வேண்டும். அது ஏன் வருவாய் வரவில் கொண்டு வரப்படவில்லை? அப்படி என்றால் இவையெல்லாம் மக்களின் கவனத்தை ஈர்க்க மட்டுமே பயன்படுத்துகின்ற கவர்ச்சி வார்த்தையாகத்தான் இருக்கின்றது. அதேபோல் வருவாய் செலவினத்தை எடுத்துக்கொண்டால் 2026-27 இடைக்கால அறிவிக்கின்படி வருவாய் செலவு 3,93,272 கோடி. 2026-27 திருத்த மதிப்பீட்டின்படி வருவாய் செலவு 4,05,802 கோடி. அதாவது திருத்த மதிப்பீட்டில் வருவாய் செலவு ரூபாய் 12,530 கோடி உயர்ந்து விட்டது. அப்படி என்றால் நீங்கள் வருவாய் செலவு மேலாண்மையை செய்து செலவை குறைப்போம் என்பதும், ஒப்பந்த புள்ளிகளை சீரமைத்து லஞ்சத்தை ஒழித்து செலவை குறைப்போம் என்று சொன்னதும் இந்த புள்ளி விவரங்கள் வெளிப்படவில்லையே, அது ஏன்?
மேலும் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது என்று கேள்விக்கு நிதித்துறை செயலாளர் 4000 கோடி தவறுதலாக ஒதுக்கீடு செய்து குறைக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இது தவிர உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கு டாப்ஸ் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்ட 14,000 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டதாக தெரிகிறது. இந்த தொகை வருவாய் செலவில் ஏன் குறையவில்லை? உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கான நிதி திரும்ப பெறப்பட்டதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதா? இப்போது ஓய்வு பெறும் அலுவலர்களின் நிலை என்ன என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் தங்களுடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செலவை கட்டுப்பட்டிருக்க வேண்டும், ஏன் செலவு குறையவில்லை என்பது மக்களுடைய கேள்வி. நீங்கள் அறிவித்த புதிய திட்டங்களில் செலவு கணிசமாக உள்ள குளறுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி 5932 கோடி, மின் கட்டணம் உயர்த்திட்ட தந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் 1545 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 564 கோடி, அண்ணன் சீர் 818 கோடி, எல்லாம் சேர்த்தால் கூட 8840 கோடி தான் வருகிறது. எனவே வருவாய் செலவு ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்பதற்கு மாண்புமிகு நிதியமைச்சர்கள் பதில் உரைகளை விளக்கப்பட வேண்டும். இப்படி வருவாய் பெருக்கவும் நடவடிக்கை இல்லை, வருவாய் செலவை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்கவில்லை. எனவே வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடியிலிருந்து 55,775 கோடியாக இப்பொழுது உயர்ந்து விட்டது. அதேபோல மூலதன செலவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் 59,562 கோடியாக இருந்தது. இப்பொழுது 56,905 கோடி தான் நீங்கள் திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறீங்க. அதிலையும் கிட்டத்தட்ட 2,577 கோடி மூலதன செலவிலும் குறைக்கப்பட்டு விட்டது. மாநில உற்பத்தி மத்தியில் மாநில சொந்த வரி வருவாய் பங்கும் உயரவில்லை. ஆகவே நிதி மேலாண்மைக்கான பாதை சரிவர தெளிவுபடுத்தப்படவில்லை. அதற்கான எந்த முயற்சியும் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இது தெளிவாக காட்டுகிறது. 2011 இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது பெரிய அளவு கடன் சுமை இருந்தாலும் சுமார் 14,000 கோடி வரை கூடுதல் நிதியை திரட்டி பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் தமிழக வெற்றிக்கழக அரசு நிதிநிலையை சீரமைத்து நிதி மேலாண்மைக்கான பாதையை சரிவர வகுக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மாநிலத்தின் கடன் அளவு 10,98,000 கோடி என்றும் அதனால் ஏற்படக்கூடிய வட்டி செலவினம் 78,683 கோடி எனவும் குறிப்பிட்டுள்ளீர்கள். மாநில உற்பத்தி மத்தியில் நிகர கடன் அளவு கடந்த ஆட்சியில் வெளியிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 27.03% இருந்தது. இப்போது நீங்கள் சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் இது 27.01%. எனவே கடன் அளவிலும் அதன் சுமையிலே எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்று 3 மாதத்திலே 20,000 கோடி நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்தீர்கள். இதே நிலை தொடர்ந்தால் கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடலிலிருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விடுங்கள் என்பது சந்தேகமில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த புதிய திட்டங்களோ அறிவிக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பெயரை மாற்றி வெற்றி என சேர்த்துள்ளீர்கள். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை, மக்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதும் இல்லை. அரசுகள் மாறும்போது அவர்கள் அறிவையும் அனுபவத்தையும் வைத்து மக்களுக்கான புதிய திட்டங்களை தீட்டி அவள் விரும்பும் பெயரை வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு அரசு கொண்டு வந்து அந்த திட்டத்திற்கு புதிதாக அரசு வந்த பிறகு அந்த பெயரை மாற்றி அறிவிப்பதில் மக்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும். அம்மா ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், மகளிர் ஆடு வழங்கும் திட்டம், இப்பொழுது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு. அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டம், இப்போ இந்த ஆட்சியில் அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறீங்க. அம்மா ஆட்சியில் மடிக்கணின்னு கொண்டு வந்திருக்கிறோம், அது வெற்றி லேப்டாப்னு மாற்றிட்டீங்க.
அம்மாவுடைய ஆட்சியில் பசுமை திட்டம் இருந்தது. போன ஆட்சியில் இந்த கடல் வீடு திட்டம்னு மாற்றினாங்க. இப்போ நீங்கள் வெற்றி வீடு திட்டம்னு மாற்றிட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் தாய் திட்டம், முன்னாள் ஆட்சி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இப்பொழுது வெற்றி திட்டம், திறன் மேம்பாட்டு திட்டம் வெற்றி என பெயர் சூட்டியுள்ளீர்கள். என பல திட்டங்களுக்கும் வெற்றி என்ற அடமொழியை கொடுத்தீர்கள். மாற்றம் கொண்டு வரும் என ஆட்சிக்கு வந்த நீங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்க புதிய யோசனை கூடவா உங்களிடம் தென்படவில்லை என கேட்கின்றேன். இது போன்ற செயல்கள் தவிர்க்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் பள்ளி கல்வித்துறையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறீங்க. சூப்பர் கிளாஸ், சூப்பர் கேம்பஸ் திட்டம். இத்திட்டத்தில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் கேம்பஸ், அண்டர் சூப்பர் சிஎம் கவர்னன்ஸ் என குறிப்பிட்டீர்கள். இந்த திட்டம் 10,000 பள்ளிகளில் 139 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்படும் கூறியில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40,000 பள்ளிகள் இருக்குது. அப்படி என்றால் மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த மாட்டீங்களா? அந்த 40,000 பள்ளியில் 10,000 பள்ளி போனோட மீதி 30,000 பள்ளிகள் இருக்குது. அதுக்கு பல இதில் குறிப்பிட்டிருக்குது. சுத்தம், தின சுத்தம் செய்தல், குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள், 24 பாதுகாப்பு போன்ற சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் அனைத்து பள்ளிகளுக்குமே 40,000 பள்ளிகளுக்கு இது தேவைப்படுது. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தாராளமாக செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களெல்லாம் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆகவே இன்றைக்கு பல்வேறு தொழிலாளியுடைய குடும்பம்தான் அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற காரணத்தினாலே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதற்கு 139 கோடி தான் இப்போ ஒதுக்கி இருக்கிறீங்க. ஒரு பெரிய தொகைன்னு ஒரு 450 கோடி ஒதுக்குனீங்களா? அந்த 40,000 பள்ளிகளுக்குமே இந்த குறைகள் தீர்க்கப்படும். அதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், திறமையானவர். இந்த அவையிலே இங்கே இருக்கின்ற அமைச்சரவையிலே திறம்பட பேசக்கூடிய அனுபவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்ற காரணத்தினாலே அவர் 40,000 பள்ளிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார். அதற்கு தேவையான நிதியை நிதியமைச்சரும் ஒதுக்குவார் என்று கருதுகிறேன். அதாவது முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பொழுது இருந்த முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து திட்டங்கள் குறித்தும் கழுதில் எழுதினால் போதுமா என்று கேட்குறீங்க. அதே பாணி தான் இப்பொழுதும் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது. ஆக கடிதம் எழுதினால் மட்டும் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுத்துடாது. அதற்குண்டான தீர்வை காண்பதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, பேசாமலே செயல்படுவது என்பது வரவேற்கத்தக்க தான். சில நேரத்தில் பேசினா தான் தீர்வு கிடைக்கும். இனிமேல் பேசி தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இளைஞர் நலன் வேலைவாய்ப்பு. இன்றைய அளவில் கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருக்கிறாங்க. இவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தருவது அரசின் தலையாய கடமை. ஏன்னா நான்லாம் கிராமத்திலிருந்து வந்தவன். ஆகவே கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களெல்லாம் அதிக அளவிலே படித்திருக்கின்றார்கள். அதிக கல்விக்கூடங்கள் திறந்த காரணத்தினாலே உயர்கல்வி படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற வகையிலே அந்த தொழில்கள் எல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையில் 24,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ திறன் பெற பயிற்சி அளிக்கப்படும் என குறிப்பிட்டீங்க. ஆனால் கிராமப்புறத்தில் 90% படித்த இளைஞர்கள் கணினித்துறை தவிர பிற துறைகள் பட்டம் பெற்றவர்கள். எனவே அவர்களுக்கு உரிய திறன் பயிற்சி வழங்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை கிராமப்புறங்களை குறிப்பாக ஏற்படுத்தி தந்தால்தான் தமிழ்நாடு எதிர்கொண்டு வரும் ஒரு பெரிய சமூக பொருளாதார நோக்கத்தை சரி செய்ய முடியும். இதற்கான முயற்சிகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. இவர்கள் தொழில் முனைவோராகவும் கிராமப்புற தொழில் மற்றும் விவசாயம், உணவு பதப்படுத்தல் போன்ற தொழில்களை ஊக்குவித்து சிறப்பான உதவிகள் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல துறைகளில் குறிப்பாக சமூக நீதித்துறை, கூட்டுறவுத்துறை, பொது விநியோகம், சிறு குறு தொழில் மேம்பாட்டுத்துறை, ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை என பல்வேறு துறைகளில் எந்த விதமான கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்தை கொண்டு வரேன். அரசு துறையில் காலி பணியிடங்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அரசு காலி பணியிடங்கள்லாம் நிரப்பும்னு சொன்னீங்க. ஆனால் அரசு துறையில் அரசு அலுவலர்கள் மட்டும் 3.2 லட்சம் பணியிடம் காலியாக இருக்குது. ஆசிரியர்கள் 3.50 லட்சம் காலியாக இருக்குது. 3 லட்சம். அதாவது அரசு அலுவலர்கள் 3,20,000 பேர், ஆசிரியர்கள் 3,50,000 பேர். சுகாதாரத்துறையில் சுமார்
1,00,000 பேர், அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். காவல்துறையில் 1,20,000 பேர், சமூகத்துறையில் 2,75,000 பேர், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இதெல்லாம் எடுத்துட்டால் 2,50,000 பேர். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனா 13,30,000 பேர் காலி பணிகள் இருக்கிறது. எவ்வளவு காலி பணிகளை வைத்துக்கொண்டு எப்படி திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்துவோம். ஆகவே படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற காலி பணிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் குறிப்பிட்ட இந்த துறையிலெல்லாம் எவ்வளவு காலி பணிகள் குறிப்பிட்டிருக்கிறேன். இதையெல்லாம் நம்முடைய அரசு ஊழியர்கள் சங்கத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். ஆகவே இந்த அரசு காலி பணிகளை நிரப்பப்பட்டால்தான் இவர்கள் போடுகின்ற திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திட்டங்கள் போடுவது மட்டும் இல்லை, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு பணியாளர்கள் என்பதையும் உணர்ந்து இந்த காலி பணிகளை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்தவுடனே படிப்படியாக இந்த காலிப்பணி நிரப்பப்படும் சொல்லி ஒரே நேரத்தில் இவ்வளவு காலிப்பணிகள் நிரப்ப முடியாது. இருந்தாலும் இந்த துறையுடைய முக்கியத்தை கருதி படிப்படியாக இந்த காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், போக்குவரத்து கழகங்கள், மின்சாரத்துறை, வீட்டு வசதி வாரியம் போன்ற 77 பொதுத்துறை நிறுவனங்களில் சுமார் 1,50,000 லட்சத்திற்கு மேல் காலி பணிகள் உள்ளன என்று ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றன. ஆகவே இதெல்லாம் முக்கியமான இது. போக்குவரத்து கழகத்தெல்லாம் முக்கியமான பணியாளர் இருந்தால் தான் அந்த பேருந்தெல்லாம் இயக்க முடியும். அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம், மின்சாரத்துறையெல்லாம் அடிக்கடி மின்தடை ஏற்படுன்னு சொன்னால் அதுக்கு போதிய ஆட்கள்லாம் நியமிக்கப்பட வேண்டும். அதோட புதிய மின் இணைப்பு கொடுப்பதற்கு தேவையான ஆட்கள் தேவை. ஆக 77 பொதுத்துறையிலும் சுமார் 1,50,000 காலி பணிகள் இருக்கின்றன. அதை விரைவாக நிரப்பிட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவோருடைய எண்ணிக்கை சுமார் 5 முதல் 7%. அதாவது அரசு துறையில் 70,000 பேர் பணிகள் ஓய்வு பெறுகின்றனர். அதே போல் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஓய்வு பெற இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு பெறுகின்ற நிலை இருக்கின்றது. ஏற்கனவே எல்லா துறையிலும் சேர்ந்து 13,30,000 பேர் பணியிடம் காலியாக இருக்குது. அதோட ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7% இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது இன்னும் காலி பணிகள் அதிகமாகிவிடும். ஆகவே உடனடியாக அரசு தேவையினை கருதி காலி பணிகள் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்வாணைய அட்டவணை வெளியிட்டு அதன்படி காலி பணிகள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்வாணையத்தின் மூலம் இத்தனை லட்சம் பேரை உடனடியாக கூப்பிட்டு அவர்களுக்கு தேர்வு வச்சு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதுலாம் கால அளவு பத்தாது. விரைந்து செயல்பட்டால் தான் இவ்வளவு காலி பணிகள் நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அரசு போக்குவரத்து கழகம் இன்றைக்கி அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2014 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 16,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். ஆனால் இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலன்று போகும் பண்டிலும் இடையிடையே பழுதாண்டு நிற்கின்றது மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து தான் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் முந்தைய ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதனுடைய ஆயுள் காலம் 3 வருஷம் தான். 7 லட்சம் கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதை 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முதல்ல சொன்னது குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்துகளே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸாக அமைக்க முடியும். இப்போ 1000 பேரும் தான் நிதி நீங்கள் மின்சார பேருந்தாக இயக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க.
குளிர்சாதன பேசுகிறேன்னு சொல்லுங்க. நான் குறிப்பிடுவது இப்போ இருக்கிற பேருந்துகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 16,600 பேர் வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 7,000 புதிய பேருந்துகள் வாங்கினாங்க. ஆனால் பழைய பேருந்துகள் இன்னும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பேருந்தினுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் இருந்தது. அதனுடைய பேருந்தினுடைய இயக்கின்ற தூரம் 7 லட்சம் கிலோமீட்டர். அதை கடந்த கால ஆட்சியில் அது 3 ஆண்டுகள் இருப்பது 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் இருப்பதை 12 லட்சம் கிலோமீட்டராக உயர்த்தினாங்க. அதே போல் அரசு போக்குவரத்து கழகம் அதில் 6 ஆண்டுகள் என்பதை 9 ஆண்டுகளாக உயர்த்தினாங்க. அதில் 6 ஆண்டுகள் அதிமுக இருக்கிறத 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கலாம். கடந்த கால ஆட்சியில் அது 9 ஆண்டுகளாக உயர்த்தி 12 லட்சம் கிலோமீட்டராக அந்த பேருந்து இயக்கப்படும் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே இதெல்லாம் ஓடியாச்சு. அதாவது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாவே அது கண்டமாக்கிடணும். அதுக்கு மேலே 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஓடுற பேருந்து தான் இப்போ இயக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் சொல்லி 5 வருஷம் ஆனாலும் அனைத்து பேருந்துகளையும் மாற்றி அமைக்கவே முடியாது. கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு போக்குவரத்து மானிய கோரிக்கை வரும்போதும் 5000 பேருந்து வாங்குகிறோம், 5000 பேருந்து வாங்கினோம். கடைசியில் 5 ஆண்டுகளில் 7000 பேருந்து தான் வாங்க முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீங்கள் ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கண்டிப்பாக படிப்படியாக மாற்றித் தரப்படும் என்பதை இங்கு அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வாயிலாக. நான்கு பேர் தேர்வில் ஏசி பஸ் தேவையில்லை, சாதாரண பஸ் மாற்றி கொடுத்தாவே மக்கள் பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் 1000 பேருந்து தான் முதல் வருஷம் சொல்லிக்கிறீங்க. இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 ஆண்டு தான் இருக்குது. 4 ஆண்டுகள் எத்தனை 1000 பேருந்து வாங்க போகிறீங்க? இது இயலாத காரியம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே கண்டமான பஸ்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை. மாண்பு உறுப்பினர் 20 நிமிஷம் அதிகமான குறுக்கீடுலாம் பேசிட்டீங்க. இன்னும் என்ன எவ்வளோ நேரம் இருக்குது? நிறையா. இப்போ கொஞ்சம் தானே பேசியிருக்கிறோம். இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு உறுப்பினர் தான் பேசுகிறேன். நாங்கள் 2 உறுப்பினர் பதிலாக ஒரு உறுப்பினர் தான் நான் பேசுகிறேன். இல்லை, இன்னும் எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம். இன்னும் 10 நிமிஷத்தில் எப்படி முடிக்க முடியும்? என்ன வேளாண் பட்ஜெட் இருக்குது? ஏங்க ஒரு நாட்டுடைய பிரச்சனைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைய இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் சொல்லித்தான் அவனை எதிர்க்கட்சி கேட்கின்ற கடமை கொடுப்பது உங்களுடைய கடமை. பேசுங்க. சீக்கிரம் முடிச்சிடறேன், வந்த அளவுக்கு முடிக்கணும், முடிச்சிடறேன். வேளாண்மை நிதி அறிக்கை. வேளாண்மை என்பது முதன்மை துறை. இதில் தான் 42% மக்கள் அவருடைய வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் விவசாய தொழிலாளர்கள் அடங்குவார்கள். அதுபோல் நெல்லுக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிறீங்க, அதுபோல் கரும்புக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் போதாது. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 அறிவிச்சிருக்கிறீங்க, கரும்புக்கு 4500 அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் கரும்புக்கு ஒரு சந்தேகம், 8.5% அந்த சக்கரை சத்துள்ள கரும்புக்கு 4000 ரூபா அடிப்படை கொடுக்குறீங்களா, அதுக்கு மேலே ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா, இல்லை மொத்தமாக 4000 ரூபா கொடுக்குறீங்களா என்று பதில் வரையில் சொன்னால் போதும். அதே போல் உங்கள் தேர்தலுக்கு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாயும், குத்தகை விவசாயிகளுக்கு மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று வாக்குறுதிகள். விவசாயிகள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நிதியமைச்சர் இப்பொழுது இந்த தொகையெல்லாம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்துவார் என்பதை பதில் வரையில் தெரிவித்தால் போதும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரே 5 ஆண்டில் 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2016 தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு சிறு குறு விவசாயிகளுக்கு சுமார் 12,02,000 விவசாயிகளுக்கு 5,318.17 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க.
கொரோனா காலம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவருடைய விளைபொருட்கள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் விவசாய பெருடு மக்கள் கோரிக்கை வைத்தாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 2021ஆம் ஆண்டு 16,43,000 விவசாயிகளுக்கு 12,110 கோடி விவசாயியுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி 100% கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல அம்மாவுடைய அரசும் விவசாயிகளுக்கு கடன் 100% கடன் பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தீர்கள். அதற்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் பெறப்பட்ட பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யும் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது அரசு அறிவிக்கப்பட்டு இருப்பது குறு சிறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடன் 75,000 வரை தள்ளுபடி. 75,001 ரூபாய் கூடுதலாக வாங்கியிருந்தாலும் அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அனைவருக்கும் 75,000 ரூபாய்க்கு மேலேனா 35,000 தான் தள்ளுபடி. இந்த அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இன்றைக்கு வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போதிய வேளாண் பயிர்கள் செய்ய முடியாமல் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதில் விவசாய பணி மேற்கொள்ள முடியாது இருக்குது. இன்றைக்கு வேளாண் பணி இல்லாத காரணத்தினால விளைச்சல் பெற முடியல. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யுங்க. பெரு விவசாயிகளுக்கும் முழு கடன் தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா வறட்சியால் விவசாயிகளுக்கு போதிய வருமானம் இல்லை. வருமானம் இருந்தால் தான் தொடக்க வேளாண் கூட்டுக்கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியும். ஆகவே அவருடைய கஷ்டத்தை புரிந்து இந்த அரசு கடனை முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஒருவேளை முடியாவிட்டால் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே அந்த கடனை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல் பயிர் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேதமடைந்த பேரிடர் காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத் தொகை இந்தியாவிலேயே அதிக அளவு நிவாரணத் தொகை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இங்கே கூட உங்களுடைய வேளாண்மை நிதி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. உழவன் செயலி அற்புதமான திட்டம், அதை தொடர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நம்முடைய விவசாயிகளுடைய நலனுக்காக இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த திட்டத்தின் வழியாக விவசாயிகள் உர இருப்பு, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு, வானிலை அடிப்படையான வேளாண் அறிவுரைகள், வேளாண் இயந்திர வாடகை மையம் குறித்த தகவல்கள், பயிர்கள் சந்தை நிலவரம், வேளாண் அதிகாரிகள் வருகை தினமும் உள்ளிட்ட அனைத்து வேளாண் செயலும் இந்த உழவன் செயல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் தொடங்கப்பட்டோம். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீர்கள். இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த செயலை உழவன் செயலை பாராட்டி மத்திய அரசின் தேசிய மின் ஆளுமை விருது 2 முறை தமிழகத்துக்கு கிடைக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் விவசாய பெருங்குடிமக்கள் மலர் சாகுபடி அதிகமாக செய்கிறாங்க. இந்த மலர் சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற பெங்களூருக்கு தான் இந்த மலர்களை கொண்டு போய் விற்பனை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. அங்கே ஒரு சிண்டிகேட் போட்டு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வருகின்ற மலருக்கு தகுந்த விலை கிடைக்காத காரணத்தினாலே இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள்லாம் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே அதிக அளவு மலர் உற்பத்தி ஆகின்றது. அங்கே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் 26 கோடி ரூபாயில் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கடந்த கால ஆட்சியிலே அதை தொடர்ந்து செயல்படுத்தவில்லை. இந்த அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு உதவுகின்ற விதமாக
கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூரிலே கட்டப்பட்டுள்ள சர்வதேச மலர் ஏல மையத்திலே அந்த திட்டத்தை நடைபெறுவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இன்னும் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. ஆகையால் தயவு செய்து 2 பேர் பேசுறத ஒரு உறுப்பினர் தான் பேசுறேங்க. இருங்க ஏற்கனவே பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கியாச்சு. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த லிஸ்ட்ல 2, 3, 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பெருந்தன்மையோட நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையோட தான் பேசுறீங்க. பாராட்டுனீங்க. இப்பதான் பாராட்டுனீங்க. பேரவை துணை பேசி முடிங்க. சுருக்கமா முடிங்க. கோச்சிக்காதீங்க. ஒரு பாரு இது வேளாண் பட்ஜெட் ஒண்ணு இல்ல. ஒரு விவசாயி பேசுங்க. ஏங்க இது குறுக்கீடு இல்ல. ரெண்டு பக்கம் போயிருக்கு பேசுங்க. சுருக்கமா பேசுங்க. நான்கு பேரவைத் தலைவர் அவர்களே, மாம்பழம் பசியில இருக்காங்க விவசாயிகள் மாம்பழம் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு சரி இந்த ஆண்டு சரி மாம்பழ விளைச்சல் அதிகமாகிட்டது. பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிட்டாங்க. விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசு பயிரிட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அதே போல் மரவள்ளி கிழங்கு எங்களுடைய பகுதியில் இன்றைக்கு ஸ்டார்ச் உற்பத்தி பண்ணுறாங்க. ஜவ்வரிசி உற்பத்தி அதிகமாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு பயிர்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அவ்வப்போது மாவு பூச்சி விழுகுது. அதை தடுக்கிறதுக்குண்டான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இல்லை, விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் கொடுப்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட தட்கல் முறையில் அவர்கள் பதிவு செஞ்சு 9 மாதம் ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட 65,000 பேர் இதில் இடம்பெற்றுக்கிறாங்க. அந்த தட்கல் முறையில் பதிவு செய்யப்பட்ட பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு வேண்டி காத்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு உடனடியாக வேகமாக துரிதமாக இந்த தட்கல் முறையில் பணம் செலுத்தியவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதாவது சீமை கருவேல மரம் இன்றைக்கு தமிழகத்தில் சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வறட்சி ஏற்படுத்துகின்றது. மண்ணின் வளத்தை நச்சுப்படுத்துவதும் பிற நாட்டுப்புற தாவரங்கள் அழிக்கும் செய்கின்றன. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கின்ற சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இதை விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை என்னுடைய அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் கொண்டாந்தோம். அதாவது உலகத்தரத்தில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி மையம் சேலம் மாவட்டம் தலைவாசல 1102 ஏக்கரில் 1023 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அந்த திட்டத்தில் ஒரு பகுதி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்துட்டேன். அதுக்கு பிறகு ஆராய்ச்சி நிலையத்தை அப்படியே திறக்கப்படாமல் இருக்குது. இந்த அரசு இந்த ஆராய்ச்சி நிலையத்தை திறக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமானது, விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம். இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் உபதொலியாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு செய்கின்ற விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். நான் அமெரிக்கா சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற பால் பண்ணையை பார்வையிட்டு ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே போல் கலப்பின பசுகளை நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கி விலையில்லாமல் கொடுத்து அந்த விவசாய தொழிலாளி வாழ வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கால்நடை பூங்காவை திறந்தோம். ஆனால் கடந்த காலத்திலே அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் இருக்கின்றது. அந்த திட்டம் முழுவதும் பூர்த்தி அடைந்து விட்டது. ஆகவே இந்த அரசு விவசாயிகளுடைய நன்மை கருதி இந்த கலப்பின பசுக்களை ஆராய்ச்சி நிலையத்தின் உருவாக்கி விவசாயிகளை கொடுத்து விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும், விவசாய தொழிலாளியை வாழ வைக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்துக்கு நான் இந்த நேரத்தில் கொண்டு வரேன். அதே போல் இன்றைக்கு எங்களுடைய பகுதியில் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி 4 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கி 100 அடி திட்டத்தை கொண்டு வந்தோம். அதில் மேட்டூர் அணை நீர் நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றத்தின் மூலமாக சுமார் வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் இதனுடைய நோக்கம். இதில் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி இருந்த பொழுது சுமார் 60% நிறைவேற்றியிருந்தோம். அதுக்கு பிறகு வந்த ஆட்சி முழுமையாக நிறைவேற்றவில்லை. இன்னும் ஒரு 25% எஞ்சி இருக்கின்றது. ஆக விவசாயிகளுடைய நலன் கருதி அந்த எஞ்சிய ஏரிகளுக்கும் நீர் நிரப்புகின்ற பணியை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல் அத்திக்கடை அவனாசி திட்டம் எனக்கு முன்னால் இருக்கிற உறுப்பினர் கூட பேசினாங்க. அந்த திட்டம் நான் 3 மாவட்டத்தை உள்ளடங்கிய திட்டம். ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம். இதை நீண்ட காலமாக போராடிட்டு இருந்தாங்க. 50 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவு போட்டு
நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் 1652 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டு முழுக்க மாநில நிதியிலிருந்து இந்த திட்டம் நிறைவேற்றத்திற்காக தொடங்கப்பட்டது. அப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சுமார் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. எஞ்சிய பணிகள் கடந்த ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு அதை இப்பொழுது அங்கங்கே சிறு பிரச்சனை இருப்பதாக சொல்கிறாங்க. அதை சரி செய்து இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் முழுமையாக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அளவிற்கு செயல்படுத்த வேண்டும் என்ற அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அதே போல அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 அந்த திட்டத்தை எஞ்சிய பகுதி கட்டம் 2 அந்த திட்டத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆகவே இந்த அரசு அத்திக்கடவு அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டாடுறேன். நடந்தாய் வாலி காவிரி திட்டம் இது ஒரு அற்புதமான திட்டம். இதை நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மாண்பு பிரதமரை அவர்களை சந்தித்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். மாண்பு பிரதமர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு 2 நாடாளுமன்றத்தில் 2 அவையினுடைய கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெறச் செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். அதற்கு சுமார் 11,250 கோடி 2024-25 ஒதுக்கப்பட்டது. மாநில அரசு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மேட்டூர் அணை நிரம்பி காவிரியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அல்லது காவிரி மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுகின்ற பொழுது காவிரி ஆற்றில் 2 கரை ஓரங்களில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலகி மாசுபடுகின்றது. அந்த மாசுபட்ட நீரை சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றிலே விடுவது. அதேபோல் பவானி சார்ந்து வெளியேறுகின்ற நீர் காவிரி ஆற்றிலே வந்து கலக்கின்றது. அந்த பவானி ஆறு அணையில் திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரங்களில் இருந்த நீர் அந்த பவானி ஆற்றிலே கலக்கிறது. அந்த நீரை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுவது. பிறகு நொய்யலில் அந்த 2 பகுதி கரையோரம் இருக்கின்ற இன்றைக்கு திருப்பூர் போன்ற பகுதியில் இருக்கின்ற அசுத்த நீர்கள்லாம் இந்த நொய்யல் ஆற்றிலே கலந்து நீர் மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தப்படுத்தி அது வந்து காவிரி ஆற்றில் கலக்குது. அதே போல் அமராவதி ஆற்றிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரியில் கலக்கின்ற வரை 2 கரையில் ஓரம் வகின்ற கழிவு நீர் அந்த அமராவதி ஆற்றிலே கலக்குது. அந்த நீரை சுத்தப்படுத்தி விடுவது. மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடலிலே போய் கலக்கின்ற வரை அந்த கரையோரம் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அசுத்த நீர் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. அந்த நீரை சுத்தப்படுத்தி விடுகின்ற திட்டம்தான் இந்த நடந்தாய் வாலி காவிரி திட்டம். 11,250 கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கடந்த கால ஆட்சியிலே. அதற்காக அவர்கள் வந்து ஒரு அட்டவணை கூட போட்டாங்க. இதில் வந்து முதற்கட்டமாக 934 கோடி மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது என்றும், கழிவுநீர் மேலாண்மை 577.151, ஆற்றின் முகப்பு மேம்பாடு 176.98 கோடி, ஆற்றின் மேற்பரப்பு தூய்மை 27 கோடி, திட்டக்கழிவு மேலாண்மை 30.89 லட்சம், 30 கோடியே 89 லட்சம், காவிரி கிராம ஆற்றங்கரை ஊர்களின் பங்களிப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் 6 கோடி, இணையவழி கண்காணிப்பு 27.58 கோடி, கல்லணையில் அருங்காட்சி 36.70 லட்சம், பல்லுயிர் பாதுகாப்பு 52 கோடி. இப்படி 934.301 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த திட்டத்துக்கு எந்த முன்னெடுப்பு நடக்கவில்லை. ஆகவே நடந்தாய் வாலி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றப்பட வேண்டும். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் காவிரி ஆற்றில் சுத்தமான நீர் கிடைக்கும். அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருக்கிறேன். அதே போல் தடுப்பணைகள் அதிக அளவில் கட்டணும். அதிமுக ஆட்சி இருக்கின்றது. ஆதனூர் நஞ்சை புகழூரில் ஒரு தடுப்பணை கட்டணும், இன்னும் முழுமை பெறல. அப்படி உபரி நீர் வெளியேறுகிற பொழுது இந்த தடுப்பணையை தேக்கி தண்ணீரை தேக்கி நம்ம பயன்பாட்டு கொண்டாடலாம். ஆதனூர் குமாரமங்கலம் நாங்கள் இருக்கும்போதே 95% முடிஞ்சது. கடந்த கால ஆட்சியிலே அதில் ஏதோ குளறுபடியின் காரணமாக அப்படி நிற்குது. அதையும் தீர்த்து இந்த கொள்ளிட ஆற்றின் குறுக்கே ஆதனூர் குமாரமங்கலம் அந்த தடுப்பணை 2 தடுப்பணையும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும். இந்த நேரத்தில் கேட்குறேன். இது கூட நதிகள் இணைப்புக்கு 5000 கோடி கொடுக்கணும்னு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க. நேற்றைய தினம் இங்கே கூட காவிரி குண்டாறு
வைகை இணைப்பு திட்டத்துக்கு சொன்னீங்க, அதுக்கு 150 கோடி இன்றைக்கு அதுக்கு விரிவான திட்ட அறிக்கைன்னு சொன்னீங்க. அது தவறு. ஏற்கனவே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துட்டுது. ஏற்கனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இதற்கு சுமார் 14,000 கோடி நிதி தேவைப்படும் என்றும், அதுக்கு நிதி ஆதாரம்லாம் செயல்படுத்தப்பட்ட முழுக்க மாநில நிதியே செலவழிக்கப்படும் என்று அந்த திட்டத்துடைய நோக்கம். அந்த திட்டம் நானே நேரடியாக போய் துவக்கி வச்சேன். கிட்டத்தட்ட ரெண்டாக பிரித்து 700 கோடி டெண்டர் வச்சோம். ஆனால் சிவகங்கை வரை நிலஎடுப்பு பணி முடிஞ்சுது. அவை இதற்கு 150 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறீங்க. நீங்கள் நதிகள் இணைப்புக்காக 5,000 கோடி ஒதுக்கப்படும் என்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதனால் இந்த ஆண்டு இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு 2,000 கோடி ஒதுக்குங்க. ஏன்னா இந்த 5 மாவட்ட மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த 5 மாவட்டம் வறட்சியான மாவட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற மாயனூர் கட்டளை தடுப்பணையிலிருந்து திருப்பி விடப்பட்டு தினந்தோறும் 6,000 கனஅடி இந்த கால்வாயின் மூலமாக 5 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கின்ற திட்டம். இந்த திட்டத்திற்கும் தேவையான நிதியை நிதியமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர்களும் ஒதுக்க வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர் வலுவான அமைச்சர். ஆகவே இதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதேபோல் தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீரில் போய் கலக்குது, கடலில் போய் கலக்குது. ஆகவே அந்த திட்டத்தையும் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை ஊதற்கான நடவடிக்கை எடுக்க வேணும். அதுபோல் கடலோர பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் அந்த உப்பு நீர் விவசாயிகளுக்கெல்லாம் பாதிக்கிறது. அது ரெகுலேட்டர் அமைச்சோம். எந்தெந்த இடத்துல ரெகுலேட்டர் அமைக்கணுமோ அங்கே ரெகுலேட்டர் அமைக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட கோவம் அடையாறு மேம்பாடு ஏற்கனவே செயல்பாட்டு இருக்குது. அதுக்கு ஆய்வு பணி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதையும் விரைந்து செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். கோதாவரி காவிரி இணைப்பு இதை நீங்களும் அறிவிச்சிருக்கிறீங்க. நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம். அண்டை மாநிலத்தை நம்பி நீருக்காக அண்டை மாநிலத்தை நம்பித்தான் இருக்கிறோம். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றினா கிட்டத்தட்ட 120 டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பல முயற்சி எடுத்தோம். பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தோம். அவர்களும் ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். அதன் பொருட்டு இங்கே ஆந்திரா கிட்டத்தட்ட தெலுங்கானா மாநிலம் ஆந்திரா மாநிலம் வழியாக தான் இந்த திட்டத்தை கொண்டாட முடியும். அதனால் அங்கே இருக்கின்ற தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அப்பொழுது இருந்த எங்களுடைய அமைச்சரை அனுப்பி அவருடைய சம்மதத்தை பெற்றோம். ஆந்திராவில் இருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் வழியாக இந்த நீர் வருவதற்கு சம்மதத்தை பெற்றோம். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அது அப்படியே நின்று போய்விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஆட்சியிலே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பாரத பிரதமரும் உறுதியளித்திருக்கிறாங்க. அண்டை மாநிலமான தெலுங்கானா ஆந்திரா ரெண்டுமே நமக்கு உதவி செய்தாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளும் தென் மாநிலத்தில் இருக்கிறதெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படுத்திருக்கிறோம். அதே போல் 7 சட்டக்கல்லூரியை கொண்டாந்துருக்கிறோம். அந்த 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 6 கால்நடை மருத்துவக் கல்லூரி, 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி அதிகமான கல்லூரி திறந்ததின் விளைவுதான் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் பெற்றோம். மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது 2030 உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை 2019-20 இலக்கை அடைந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல் மடிக்கணினி 50,32,000 பேருக்கு 52,35,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். அதெல்லாம் அறிவுபூர்வமான கல்வி நம்ம மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மனு கொடுத்தோம். காவிரி நீர் மேலாண்மை வாரியம் மற்றும் முறைப்படுத்தும் குழு 50 ஆண்டு காலமாக நடக்காது இருந்தது. காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம், விவசாயிகளுடைய கனவு திட்டம். கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறையின் கீழே 14,000 ஏரிகள் இருக்குது. ஊராட்சியின் கீழ் 26 ஏரிகள் வருது. அதில் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டது. விவசாயிகள் அந்த வண்டல் முனை இலவசமாக பயன்படுத்தினார்கள். அதே போல் பொதுப்பணித்துறையில் சுமார் 6,000 ஏரிகள்
இன்றைக்கு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். ஒன்று ஏரி ஆழமாச்சு, இன்னொன்று விவசாயிகள் அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்து, அதனால் நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றார்கள். எஞ்சிய 8000 பொதுப்பணித்துறை ஏரிகளும் நீங்கள் தூர்வார வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட விவசாயிகள் பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். இப்போ மும்முனை மின்சாரம் 16 மணி நேரம் கொடுப்பதாக தெரிவிக்கிறார்கள். அவை அதை 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு தங்குதடையில்லாத மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.